மஞ்சள் பெண்களுடைய பல நோய்களுக்கு எல்லா பருவங்களிலும் மருந்தாக இருக்கு. அது எப்படி, எதனால அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த மஞ்சளை எப்படியெல்லாம் பெண்கள் பல நோய்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு சமையலில் மஞ்சள் இல்லாமல் எந்த உணவுமே நம்ம சமைக்கிறது கிடையாது இல்லையா? கண்டிப்பாக மஞ்சள் சேர்த்துறோம். ரசமாக இருந்தாலும், சாம்பாராக இருந்தாலும், பொரியலாக இருந்தாலும் மஞ்சள் சேர்த்து தான் சமைக்கிறோம். ஸோ நம்ம முன்னோர்கள் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு இன்க்ரீடியண்ட்டை எப்படி உப்பு ஒரு எல்லா உணவுலையும் இருக்குமோ அந்த மாதிரி மஞ்சளையும் எல்லா உணவுலையும் சேர்த்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? மஞ்சளுக்கு 2 தன்மை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீக்கத்தை, இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை உடையதாக இருக்குது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அழுத்தத்தை, ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. ரெண்டாவது, இதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கிறது வந்து மஞ்சள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போது பூப்பு எய்தியவுடன் எல்லா பிள்ளைகளுக்குமே, பெண் பிள்ளைகளுக்கும் இந்த மஞ்சள் நீராட்டு அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்கிறோம் இல்லையா? அது என்ன காரணம்? மஞ்சள் தண்ணி ஊத்துறது அப்படிங்கிறது. ஸோ அந்த பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஈஸியாக கிருமி தொற்றுகள் வந்து அவங்கள அணுகிரும் அப்படிங்கிறதுக்காக, அந்த கிருமி தொற்றுகள் அணுகாமல் தடுக்கக்கூடியதற்காக இந்த மஞ்சள் நீராட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததா சொல்லப்படுது.